அவர் சத்தியத்தை தெளிவாக கூறினார். என்னை படைத்தவனை வணங்காமல் இருக்க எனக்கு என்ன கேடு பிடித்துவிட்டது? நீங்களும் மரணித்த பின்னர் அவனிடம்தான் மீட்டப்படுவீர்கள் என்று கூறி தவ்ஹீதையும் மறுமை நம்பிக்கையையும் எடுத்துக் கூறினார். அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை நான் எடுத்துக் கொள்வேனா? என் ரஹ்மான் எனக்கு ஏதேனும் தீங்கை செய்ய நாடினால் இந்த போலி தெய்வங்களின் பரிந்துரை எந்த பயனையும் தரப்போவதில்லை. இந்த போலி தெய்வங்களால் என்னை பாதுகாக்கவும் முடியாது என இணை வைப்புக்கு எதிராகவும் முழங்கினார். அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு பாதுகாவலர்களை எடுத்தால் நானும் தெளிவான வழிகேட்டில் வீழ்ந்து விடுவேன். உங்கள் இறைவனை நான் நம்பிவிட்டேன், நான் சொல்வதை கேளுங்கள் என நீண்ட ஒரு உரையே ஆற்றிவிட்டார். இந்த அறிவுரையை ஏற்காத அக்கிரமக்கார மக்கள் ஆத்திரம் கொண்டனர். அவரை அடித்தே கொன்றனர். அவர் சத்திய சோதனையில் தனது உயிரை அர்ப்பணித்தார். ஷஹீத் எனும் உயிர்த்தியாகியானார். ஷஹீத் எனும் உயிர்த்தியாகிகள் இறந்தவுடன் பறவையின் வடிவில் சுவனம் நுழைந்து விடுவர். அவரையும் அல்லாஹ் சுவனத்தில் நுழைத்தான். அந்த ஹபீப் சுவனத்தில் இருந்து கொண்டும் தனது சமூகம் சத்திய வழிக்கு வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால், என் இறைவா, நான் சுவனத்தில் இருக்கிறேன், என் ரப்பு என்னை மன்னித்து விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது என் ஊர் மக்களுக்கு தெரிய வேண்டுமே. அப்படி தெரிந்தால் அவர்கள் திருந்தி மன்னிப்பு கேட்பார்களே என்று ஏங்கினார். ஆனால் 3 இறை தூதர்களை அனுப்பியும் சத்திய வழிக்கு வராமல் அந்த இறை தூதரை கொன்ற மக்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லை. தூதருக்கு துணையாக வந்து அறிவுரை சொன்னவரை அடித்து கொன்றவர்களை ஒரு இடி முழக்கத்தால் அல்லாஹ் அழித்தான். இறுதியில் அந்த ஊரும் ஊர் மக்களும் அழிந்து போய்விட்டது.